மாட்டாங்க. இந்த தொகுதி சிபிஎம்னுடைய ஒரு தொகுதி, அந்த தொகுதி அது அவங்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதை கூட அவங்க உணர்ந்து இப்போ மத்தியிலையும் மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கு நாங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். இந்த கொள்கை வந்து உங்களது கூட சரி கிடையாது, நீங்கள் திருத்திக்கணும், நீங்கள் மாற்றிக்கணும். இதே கொள்கையை வந்து நீங்க என்ன ஆம வேகத்துல போறீங்க, பிஜேபி வந்து முயல் வேகத்துல போறான் இந்த கொள்கைகள் வந்து அமல்படுத்துறதுக்கு. நீங்களே இந்த கொள்கைகள் அது ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு. நம்ம கில்பர்ட்ஸ் பகுதி, நம்ம பகுதிங்க மைசூர் மைன்ஸ், இந்த பகுதிகளெல்லாம் நாம வந்து தெளிவா இருக்கணும். இன்னைக்கு வருவாங்க சில பேருக்கு காசு வாங்கி கொடுத்து தேர்தலை நடத்தணும், காசுங்களை நம்ம கையில கொடுத்து நாம கொடுக்கணும், இது அவங்களுடைய குறிக்கோள். இதெல்லாம் கூட நீங்க இந்த நேரத்தில் இந்த அரசியல் மாநாட்டில் வந்து நீங்க தெளிவா இருக்கணும்ன்றதையும் கூட இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, தேர்தல் வரும், கொள்கை ரீதியா நம்மளுடைய அடிப்படை பிரச்சனைகள், நம்மளுடைய வாழ்வாதாரம், இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் வந்து நீங்க வாக்களிக்கணும். அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய தேர்தலில் கூட சிபிஎம் கட்சி கர்நாடக மாநிலத்தில் நாம ஒரு தொகுதியை விட்டு மற்ற தொகுதிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில இன்னைக்கு நாங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறோம். ஏன் வேலை செய்யறோம்னாக்கா அதெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏன் இது மாதிரியான ஒரு முடிவை நாம எடுத்திருக்கிறோம், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆபத்துகள் என்ன, மக்களுடைய அடிப்பிரச்சனைகள் என்ன, நீங்க தயவு செய்து தலைவர்கள் பேசுற வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறது 6 மணி எலெக்ஷன் கமிஷன், அதுக்கு மேல எலெக்ஷன் கூட்டம் நடத்த முடியாது. அந்த டைம் வரைக்கும் நீங்க தயவு செய்து நீங்க நின்று நம்மளுடைய விஷயங்கள், இந்த தேர்தல்னாக்கா நாமெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு தேர் மாதிரி ஒரு திருவிழா மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணிக்கின்னு பூத்துங்களை போட்டுக்கின்னு அதுக்கான காசுங்களை வாங்கிக்கின்னு ஜனங்களை வந்து அங்கே போகிறது 300 ரூபாய் கொடுத்தாக்கா அதில் ஒரு 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கின்னு 200 ரூபாய் கொடுக்குறது, இல்லை உங்களுக்கு பணமே கொடுக்காது ஏமாற்றி மொத்தத்தையும் போட்டுக்கிறது, இதெல்லாம் கிடையாது தேர்தல். நாம வந்து தெளிவா சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயங்களை வந்து நீங்க தயவு செய்து கேட்கணுன்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு நம்மளுடைய மாநில சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், நம்மளுடைய மாவட்ட செயலாளர் இவர்கள் முன்னிலையில வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிடுறோம். தயவு செய்து அவர்கள் வெளியிடணும்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நிறைவேறக்கூடிய தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்கள், 26ஆம் தேதி எலெக்ஷன் ஓட்டு போட போகிறோம். நாங்கள் இந்த ஒரு கூட்டத்தை நடத்தி உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது முக்கியமாக இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியமானது. இந்த தேர்தலில் இது வரைக்கும் எத்தனையோ தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 2024 தேர்தல் என்ன இருக்கு, இதில் நம்ம ஓட்டு போட வேண்டிய அவசியத்தையும், ஓட்டு போடும்போது நம்ம எதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கூட அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவங்களோட பேச வரும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் பூனாவில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பேசியிருக்கார். பேசி முடிச்சோடனே அங்கேருந்து ஒருத்தர் கேட்டாங்களாம், ஒருத்தர், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மோடி கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, அவங்க என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறீங்களே, நல்லதாக சொல்கிறது ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் ஒருத்தர். ஏன் எப்போ பார்த்தாலும் கெட்டதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் கொடுத்த பதில் இருக்குல்ல, நான் அதுலேருந்து என்னோடய பேச்ச ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பொருளாதார வல்லுநர் அவர் பார்த்து சொன்னாரா, பரப்பா நீ வந்து உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிற, நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டோமா, இதான் நமக்கு வியாதின்னு தெரிஞ்சால் நம்மளே ஏதாவது மருந்து சாப்பிடுவோம், தெரியாதப்போ தான் டாக்டர்கிட்ட போவோம். இப்போ நீ டாக்டர்கிட்ட போகிற, டாக்டர் உன்னை எல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு, பரப்பா உனக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம் நம்ம? ஐயோ ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு பயம் வரும், அப்படித்தானே? அதுக்கு பதிலாக, ஏய் நீ எல்லாம் டாக்டராயா, பைத்தியக்காரன், என் கை பாரு, கால் பாரு, உடம்பு பாரு,
நான் காலையில் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், நேரத்தெல்லாம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரியில் போய் படுத்ததில்லை. எனக்கு ஹார்ட் சரியில்லைன்னு சொல்கிறேன், நீ மண்டையை உடைச்சிருவேன்னு பேசணும்னா சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? பேசலாமா அப்படி? அது மாதிரி தான் நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குன்னு அவர் சொன்னாராம். உங்க முன்னால் வந்துட்டு நாளைக்கு வருவாங்க பாருங்க, எப்படிலாம் வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. பெங்களூரில் வந்து பாருங்க, அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கு, மெட்ரோ ரயில் வந்துருச்சு, ஏசி பஸ் இருக்கு. கேஜிஎஃப் விஷயத்துக்கு வந்தாலும் பக்கத்துலேயே மெட்ராஸ் பெங்களூர் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே வரப்போகுது, பெரிய ரோடு. எங்கே பார்த்தாலும் வளர்ச்சி, பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் அந்த வளர்ச்சி தெரியுது, பெரிய கட்டட